நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுடைய மகத்தான பேரர்களால் பரக்கத்தான இந்த ரஜபுடைய கடைசி பகுதியை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். மேலும் ஷாபான் மாதத்தையும் அடைந்து ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே நோன்பு நோற்பதற்கும் மற்ற வணக்கங்களை நிறைவாக செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா நமக்கு வழங்கிய முடிவானார். மேலும் ரமதானுடைய காலத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த இபாதத்துகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் நம்முடைய மஃபிரத்தையும் பொருத்தத்தையும் அல்லாஹ் தந்து புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா இந்த மஜ்லிஸிலே எந்த நல்ல விஷயங்களை பேசவும் கேட்கவும் தௌஃபீக் செய்திருக்கிறானோ அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்க புரிவானாக. அன்புக்குரிய பெருமக்களே, கடந்த காலங்களில் கூட நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று ரமலானுடைய நோன்பை நோற்றிருக்கிறோம். இன்னும் அதிகப்படியான அமல்களையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் காலம் காலமாக நோக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பின் மூலமாக என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா? அந்த ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அதுவே அது போன்ற ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நோன்பின் மூலமாக என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறார்களோ அந்த மாற்றம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானை சரி செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒரு பெருமக்களே, மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏன்னா ரமதான் வரப்போகிறது. ரமதானுக்கு முன்பாக நாம் சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானிலாவது நாம் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றங்கள் வருவதற்கு உண்டான ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நோன்பின் மூலமாக ஏற்பட வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தீய செயல்களிலிருந்து நாம் தடுக்கப்பட வேண்டும். நல்லவர்கள் செய்வதற்கு மீது உண்டான அந்த ஆர்வம் நமக்கு ஏற்பட வேண்டும். இன்றைக்கு எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். இதுதான் நோன்பினுடைய அசல் அடிப்படையாக இருக்கிறது. நாம் காலகாலமாக நோன்பு வைக்கிறோம். நோன்புடைய காலங்களிலும் கூட எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நாம் நம்முடைய தீய செயல்களிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ளாமல் மற்ற காலங்களில் போன்று நாம்
இந்த உலகம் என்பது 4 நபர்களுக்கு பாக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த உலகம் 4 நபர்களுக்கு ஒரு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த முதலாவது யார் தெரியுமா? அபுதுல் ரஸகல்லாஹு மாலன் வ இல்மன். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான், இல்மையும் கொடுத்தான். அல்லாஹ் பொருளாதாரத்தையும் கொடுத்தான், இல்மையும் கொடுத்தான். வயத்தகி ஃபீஹி ரப்பி. அதன் மூலமாக தன்னுடைய ரப்பை அவர் நெஞ்சி கடந்தார். மார்க்க விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்க விளக்கத்தின் பிரகாரம் அவர் நெஞ்சி கடக்கிறார். வயசில் ரஹ்மஹு, அவனுடைய ரஹ்மத், அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார். அதுபோன்று அவனுக்கு கொடுத்திருக்கிற இந்த செல்வங்கள் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை விளங்கியிருக்கிறார். அதை சரியாக செலவு செய்கிறார். இந்த மனிதன் யார் தெரியுமா? வஹாதா அஃதுலுல் மனாசில். இவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். அல்லாஹ் எந்த மனிதனுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்தான், மார்க்க விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறான், இந்த இரண்டையும் கொடுத்து அந்த இரண்டையும் அவர் சரியாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் வஹாதா அஃதுலுல் மனாசில், இவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து ஒரு அடியாரை சொன்னார்கள். வஅபுதுன் ரஸகல்லாஹு இல்மன். ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்தான். வலம் யர்சுதுஹு மாலன். அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுக்கல? செல்வத்தை கொடுக்கல, பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு சாதிக்கும் நிய்யா, அவன் இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு அவன் சொல்கிறான். எப்போது சொல்கிறான்? என்ன சொல்றான் தெரியுமா? யா ரப்பி லவ் அன்னலி மாலன், லவ் அன்னலி மாலன் லஅமில்து அமல குர்ஆனி. இறைவா, எனக்கு நீ செல்வத்தை நீ கொடுத்திருந்தால் இந்த அடியான் எப்படி அவனுக்கு செல்வமும் கிடைத்தது, மார்க்க விளக்கமும் கிடைத்திருக்கிறது, இந்த இரண்டை கொண்டும் அதை சரியாக பயன்படுத்துகிறான் அல்லவா? அந்த மனிதனை கொண்டு நானும் எனக்கு செல்வம் கொடுத்திருந்தால் அதை நான் அந்த மனிதனை கொண்டு முறையாக செய்வேன். அல்லாஹ் யாருக்கு எப்படி வழங்க வேண்டும், யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். எப்படி சொல்றாரு? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சாதிக்கும் நிய்யா, உண்மையான இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோடு சொல்றார். ஆனா ஒரு பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் கூட உண்மையான எண்ணத்தோடு அவர் சொல்கிறார் என்று சொன்னால் ஃபஅஜ்ருஹுமா ஸவாவுன். நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி அதுதான். ஃபஅஜ்ருஹுமா ஸவாவுன், 2 பேருடைய கூலியும் சமமாக இருக்கிறது. எந்த அடியானுக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்தை முறையாக செலவு செய்கிறார். ஆனா இன்னொருவருக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்கல, ஆனால் ஒரு சாதிக்கும் நிய்யா இருக்கிறார், உண்மையான எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு இருக்கிறார். தூய்மையான எண்ணத்தோடு நானும் கொடுப்பேன், ஏழைகளுக்கு வாரி வழங்குவேன் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் இந்த 2 நபர்களும் நன்மையிலே சமமாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் உள்ளவர்களே நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய நீயத் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு அமலை செய்கின்ற பொழுது அந்த தூய்மையான எண்ணத்தோடு அந்த அமலை நாம் செய்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். ரமலான் வருகிறது. இந்த ரமலானை வருகின்ற பொழுது இந்த தூய்மையான எண்ணத்தோடு இந்த ரமலானிலே நான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே நோன்பு கொடுப்பேன், எல்லா அமல்களையும் செய்வேன் என்று உறுதியான அந்த எண்ணத்தோடு, உறுதியான அந்த எண்ணத்தோடு அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உண்டாக்கி தருகிறார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்லாமுடைய ஜனாதிபதி 2ஆம் உமர் என்று போற்றப்படக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சி பொறுப்பு இருக்க போகிறார், அரசராக பதவியேற்க போகிறார்கள். அப்படி பதவியேற்க இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு இளைஞர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் மிகப்பெரிய ஒரு இளைஞர் தான். அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள்.
கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான். அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த கடிதத்தில் எழுதுகிறார்கள், மக்களுக்கு அரசாக பொறுப்பேற்கக்கூடிய நீ நல்லது செய்ய வேண்டும், என் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து நீயே செய்தால், நான் அப்படியே நடப்பேன் என்று நீயே செய்தால், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். கவனிக்க வேண்டிய செய்கிறது, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, நீயே செஞ்சாலே போதும். நான் மக்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி வழங்குவேன், என் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் நீ செய்கிறேன் சொன்னால் அல்லாஹ் உதவி செய்வான். அப்படி உதவி எப்படி இருக்கும் சொல்றாங்க, உனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க, அல்ல எப்படி உருவாக்கம் கொடுப்பாங்கன்னா, நீ விளங்காத அளவு, உனக்கே அறியாத அளவு, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக அண்ணா ஆட்சி பார்ப்பான் என்பதாக சொன்னாங்க. நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல அரசர் நல்லவராக இருக்கிறார், ஆனா அவருக்கு கீழே ஆட்சி செய்ய, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரிகள், உயர் அதிகாரிகள் அவருக்கு கட்டுப்படாதவர்களாக, அவருக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக, ஆட்சிக்கு கட்டப்பறி ஏற்படுத்தக்கூடியவர்களாக அதிகமாக இருக்கும். அதே போல ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியுடைய முதலாளி நல்லவராக இருப்பாரு, ஆனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முதலாளிக்கு கெட்டப்பறி ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய கம்பெனிகள் அழிஞ்சு போனது காரணமாக தான். வரலாற்றுல காந்தாரியர்களுடைய படையெடுப்பு இதை நம்ம வரலாறுல சோசியல் சயின்ஸ்ல வந்து மங்கோலியர்கள் சொல்லுவாங்க. மங்கோலியருடைய படையெடுப்பு வரலாற்றுல என்ன எழுதுறாங்கன்னா, இந்த மங்கோலியருடைய படையெடுப்பு காரணமாக இஸ்லாத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இனி இஸ்லாம் தலை தோன்றாது, இஸ்லாத்துடைய அந்த வரலாறு இதோடு முடிந்து விட்டது, இஸ்லாத்துடைய வரலாறு இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. என்ன, அந்த அரசன் மங்கோலிய செங்கிஸ்கான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான். மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டது. சொல்லுவாங்க தஜிலா நதியில முதல் நாள் வந்து அந்த ஆறே ரத்த கலர் ஒரு சோப்பு கலர் மாறிச்சான். ரெண்டாம் நாள் இந்த தஜிலா நதி கருப்பு கலர் மாறிச்சான். என்ன கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய புத்தககான லைப்ரரியில் இருக்கக்கூடிய நூலகங்களை எல்லாம் தூக்கி நதியில வீசினாங்க. அதனால அந்த தஜிலா நதி கருப்பு கலர் ஓடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி வரலாற்று ஆசிரியர் சொல்ற, என்னுடைய தாய் என்னை புத்தெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அப்படி இருந்தால் இந்த வரலாற்று எல்லாம் நான் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்காது என்று சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான வரலாறு. அதுல இஸ்லாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா மந்திரிகள் தான், இஸ்லாமிய மந்திரிகள் தான். அரசுக்கு தெரியாம மந்திரிகள் ரகசிய கூட்டு வச்சுக்கிட்டு காட்டி கொடுத்தாங்க. அதனால மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், என் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் நல்ல சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நீர் இருக்கும். ஏன்னா நல்லா உதவி செய்வான். அல்லாவுடைய உதவி எப்படி இருக்குன்னு சொன்னா, நமக்கு பணி செய்யக்கூடிய, நமக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த பணியாளர்களை நமக்கு
அளவுக்கு நீயத் குறைவாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நீயத் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உதவியும் குறையும் என்று சொல்கிறார்கள். நமக்கு 100% அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நாம் நீயத் வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நீயத் வைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி 100% கிடைக்கும். 100% அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒரு பெரிய பொருளுக்கு எனவே நீயத் விஷயத்தில் நாம சரி செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் இருக்கிறோம். ரமலானை அடையக்கூடிய நாம் அடைவதற்கு முன்பாக நம்ம நீயத் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதனால என்னால நோன்பு வைக்க முடியாது, நின்று தொழ முடியாது. நாம் நம்முடைய உடலை காரணம் காட்டாமல், நாம் நம்முடைய உடலை காரணம் காட்டாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானிலே முழுமையாக நோன்பு வைப்பேன், முழுமையான முறையிலே தொழுவேன், வாழ்வோதுவேன் என்று நாம் நீயத் வைத்தால் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான். நமக்கே அந்த எண்ணம் இல்லை, நாம் ஏதோ மற்ற மாதங்களை கொண்டு இந்த ரமலானையும் அடைந்து நோன்பு வைக்க வேண்டும் என்றால் நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆதி நோன்பு கிடக்குது கேட்டாக்கா சுகர் இருக்குது, எல்லாம் தாங்க முடியல, பசி தாங்க முடியல, அதனால நோன்பு விட்டு நோன்பு வைக்கல. அதை பற்றி நீங்க எப்படி சொல்றாங்க? சரியான முறையில் நோன்பு வைப்பதில்லை. தராவீஹ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா மஸ்ஜிதுகளிலுமே முதல் ஒரு 3 நாள் 5 நாள் 5 நாள் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது, மஸ்ஜிதுகள் நிரம்பி வழிகிறது. 5 நாள் 6 நாள் கடந்து பிறகு பார்த்தா மஸ்ஜிதுகளிலே மக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்து வருகிறது. மக்களே, இதன் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் நாம் எடுத்த அமலை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நம்ம நீயத் வச்சு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதற்கான உதவியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். ஹதீஸ்களை கொண்டு இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த நீயத்தை குறித்து அவங்க சொல்லுவாங்க, ருக்க அமலின் ஸகீர் துகத்திருஹு நீயத்து. எத்தனையோ சின்ன அமல்கள், சின்ன அமல் தான், சாதாரண ஒரு சின்ன அமல் தான், அந்த அமல் துஸகீருஹு நீயத்து அவருடைய விசாலமான தூய்மையான அந்த எண்ணத்தின் காரணமாக பெரிய அமலை பெற்று விடுகிறது, பெரிய நன்மைக்குரியதாக மாறிவிடுகிறது என்று இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. ருக்க அமலின் கதீர், எத்தனையோ பெரிய அமல்கள் நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த காசு பணங்களை செலவழிச்சு செய்யக்கூடிய பெரிய அமல்கள் துஸகீருஹு நீயத்து அவருடைய அந்த குறைவான நீயத்தின் காரணமாக, அற்பமான நீயத்தின் காரணமாக அந்த அமல் செய்யதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நிறைய காசு செலவழிச்சு பெரிய கஷ்டத்தை முயற்சி பண்ணி செய்வாங்க. ஆனா என்ன ஒரு சின்ன எண்ணம், சுகர் புரோட்டீன் கிடைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் உடைய உள்ளத்தில் லேசாக வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அமல் சின்ன அமலாக மாறிவிடுகிறது. எனவே நீயத் விஷயத்திலே நாம் அதிகம் கவனம் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, வாழ்க்கையிலேயே என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த நீயத்தை சரி செய்வதற்காக வேண்டி கஷ்டப்பட்டதை போல நான் வேற எதுக்கும் கஷ்டப்படல. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது, என்னுடைய நீயத் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த நீயத்தை சரியாக வைப்பதற்கு நான் மிகவும் சிரமப்பட்டேன் என்று சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நீயத்தை நாம் சரியாக ஆக்க வேண்டும். ஒரு தடவை இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்துல ஒரு ஏழை பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக்கிற போது இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் 40 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், நான் என் வாழ்க்கையில 40 ஹஜ் செஞ்சிட்டேன். அந்த ஏழை சொன்னாங்க, ஒரு ஏக்கம் இல்லாதவங்களை செய்ய முடியாதவங்க ஒரு ஏக்கம் இல்லையா, என்னால ஒரே ஒரு அஞ்சு கூட என்னால முடியலையே, நானும் இவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஒரு அஞ்சு கூட என்னால செய்ய முடியாது, ஒரு ஏக்கம் பெருமூச்சு விட்டா. அப்போ சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, கேட்டுச்சு சொன்னாங்க, நான் 40 ஹஜ் செஞ்சிருக்கிறேன் இல்லையா, அந்த ஹஜ்ஜுடைய நன்மை உலகம் கொடுத்துறாரு, நீ ஒரு ஏக்கம் பெருமூச்சு விட்டல, ஒரு ஹஜ் கூட செய்யல, நான் ஒரு ஏக்கம் பெருமூச்சு விட்டீங்க, அந்த
அடுத்து இன்னொரு விஷயத்தை நாம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதான் அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ரமதான் அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் மிக்கது. முஜத்தித் அல்-கசானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ரமதான் அப்படிங்கிறது எப்படின்னா அதனுடைய பரக்கத் அப்படிங்கிறது கடல் போன்றது. மற்ற 11 மாதங்களுடைய இந்த பரக்கத் என்பது கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு துளிக்கு சமமானது, ஒரு துளிக்கு சமமானது என்று முஜத்தித் அல்-கசானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. கடல்ல தன் கலக்கல நீங்க குப்பைகளை போட்டால் கூட அந்த கடல் ஜீரணிக்கிறது, ஜீரணித்து விடுகிறது. கடல் அசுத்தமாகுவதில்லை. தன் கடல்ல எத்தனை டன் குப்பைகளை போய் அந்த கடல்ல கொட்டினாங்கன்னா கூட அந்த கடல் என்ன செய்வது, அசுத்தமடைவதில்லை. அது போன்றுதான் எத்தகைய பாவம் செய்த மனிதனும் ரமதானை அடைந்து இஹ்லாஸான முறையில் தௌபா செய்யும்போது சுத்தமானவனாக தூய்மையானவனாக மாறிவிடுகிறான் என்று இமாம் முஜத்தித் அல்-கசானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வாங்க. இந்த மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகத்துவமானது என்பதை குறிப்பதற்கு 4 விஷயங்களை சொல்றாங்க. மகத்துவம் மிக்கது, மகத்துவமானது எதை சொல்லலாம் அப்படின்னா 4 விஷயங்கள் தான் சொல்ல முடியும். நம்ம கேட்டது துன்யாவுடைய விஷயங்கள் நாம எதை பிரியப்படுறோம் அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதீம் மகத்துவம் மிக்கது என்பதை குறித்து அப்படி சொல்வதாக இருந்தால் 4 மட்டும்தான் சொல்ல முடியும். அது சொல்வதற்கு தகுதியானது அது மட்டும்தான் என்று சொல்வதார்கள். முதல்ல அதீம் என்று சொல்வதற்கு தகுதியானது, மகத்துவம் மிக்கது என்று சொல்வதற்கு தகுதியானது எது என்றால் அல்லாஹ்வுடைய தாத்த முபாரக் தான். அல்லாஹ்வுடைய தாத்த முபாரக் தான் மிக மிக தகுதியானது. அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா தன்னுடைய சிஃபாத்துகளை குறித்து ஆயத்துல் குர்சியில் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை குறித்து பேசுகின்ற போது அல்லாஹ் அந்த வசனத்தை கடைசியாக முடிக்கின்ற போது சொல்கிறான், அதீம் என்று சொல்கிறான். ஒரு அதில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், முதல்ல சிஃபத்து அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கம் என்பதும் கிடையாது, விருதுக்கமும் கிடையாது. அந்த ஒரே ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தாலே உண்மையிலேயே அல்லாஹ் மகத்துவம் இருக்கிறார். ஏன்னா நம்மால இருக்க முடியாது, நம்மால தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் கேட்டாங்க, அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தூக்கம் வருமான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, நேரடியாக பதில் சொல்லாம ஒரு கோப்பையை கையில கொடுத்து கையில பிடிச்சிட்டே இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தாங்க, அப்படியே தாங்க கீழே விட்டாங்க, உடஞ்சி போச்சு. அல்லாஹ் சொன்னாங்க, உன்னால சின்ன கொஞ்ச நேரம் தூங்கின நினைச்சு கீழே உடஞ்சி போச்சு. எனவே சிறு தூக்கமும் கிடையாது, விரு தூக்கமும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், அல்லாஹ் உண்மையிலேயே மகத்துவமானவன் தான், மகத்துவம் மிக்கவன் என்று சொல்வதற்கு தகுதியானவன் தான். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகத்துவம் மிக்கவர்கள், அதீம் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய குணம் அவ்வளவு உயர்தரமான குணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா சொல்றார், இன்னக லஅலா குலுகின் அதீம். நிச்சயமாக நபியே தாங்கள் மகத்துவம் மிக்க குணத்தில்
இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிச்சு பார்க்க தெரியும். அரச மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். ரமலானுக்கு அரச மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் இளைஞர்கள் பெருமக்கள் எல்லாம். எவ்வளவு முடியுமோ இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே, போதுவதிலே, சதகாட்சிகளிலே உச்சகட்டமாக கடைபிடித்திருக்கிறார்கள் பெருமக்கள் எல்லாம். காரணம் என்ன? அந்த மகத்துவத்தை புரிந்தார்கள். பெருமக்களே, நாம் இந்த மாதத்துடைய இந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இல்லாம இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான மாதம். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஒன்றை பிடித்து விட்டால் அதை எல்லா இடத்திலும் பேச ஆரம்பிப்பான். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு உதாரணமா ஒரு அரசருக்கு தன்னுடைய நாட்டில் ஏதாச்சும் ஒரு காரியம் பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா வந்தே பாரத் என்ற ஒரு ரயில், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது தூய்மைப்படுத்துவதில் மிக மற்ற ரயிலை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தூய்மைப்படுத்துறாங்க. அது ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்கும். எல்லாம் முக்கியத்துவம் படுத்துகிறார்கள். அது பிடிச்சு போச்சு. அது பிடிச்ச போதுனால அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறாங்க. மற்ற ரயில்களை தாமதப்படுத்துகிறார்கள். இந்த ரயில் கரெக்டா எந்த நேரத்தில் புறப்பட வேண்டும், எந்த நேரத்தில் வந்து சேர வேண்டும், எல்லாம் கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும், சுத்தமாக இருக்கும். இப்படி முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதுபோல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு ரமலானுடைய மாதம் அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பலவிதமான சலுகைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். பலவிதமான சலுகைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாதத்திற்கு கொடுத்திருக்கிறார். நிறைய நம்ம ரமலானுடைய மாதம் ஆரம்பிக்கும் போது நிறைய கேட்டுப்போம். அது ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுடைய மேலான சிந்தனையை கொண்டு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, "குஅதீது உம்மத்தி ஃபீ ஷஹ்ரி ரமலான." ரமலானுடைய மாதத்திலே என்னுடைய உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது கம்சன், 5 விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. லம் யுஅதியஹுன்ன நபியுன் கப்லி, எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத, எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பம்சம், 5 சிறப்பம்சங்கள் என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. ரொம்ப குறிச்சதா சொல்லும்போது அல்ல என்ன சொல்றான், உங்களுக்கு மட்டும் கடமை அல்ல, முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் இதை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் தான் நல்லா சொல்றான். அப்படி சொன்ன ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தல் முஹம்மதியாவிற்கு மட்டுமே மற்ற சமுதாய மக்களுக்கு வழங்காத ஒரு 5 விஷயங்களை, சிறப்பம்சங்களை இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதுல முதல் விஷயம் நான் சொன்னாக்கா, அல்லாஹ்வுடைய இந்த மாதம் ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்க்க ஆரம்பித்திருக்கிறான். தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கிறான். தன்னுடைய முழு போக்கஸ், தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் ஆக்குகிறான். இரண்டாவதாக, நோன்பாளியுடைய இந்த வாய் மாடை கூட கஸ்தூரி மரத்தை விட சிறந்ததாக ஆக்கி விடுகிறான். நோன்பாளியுடைய வாய் மாடை கஸ்தூரி மரத்தை விட உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மூன்றாவதாக, அந்த நோன்பாளிக்காக வேண்டி மலக்குமார்கள் கூட, மலக்குகள் கூட பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். நான்காவதாக, சொர்க்கம் நோன்பாளிகளுக்காக வேண்டி சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு நல்லா உத்தரவு, எல்லா விதமான தயாரிப்புகள் செய்து கொள், எல்லா விதமான அலங்காரத்தை ஏற்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உத்தரவு செய்கிறார். கடைசியாக ஐந்தாவதாக, ஒவ்வொரு நாளும் இரவுடைய கடைசி பகுதியிலே உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஹதீஸாவே சொல்லிட்டே வரும்போது இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மனிதர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறீர்களே, அது லைலத்துல் கத்ர் இரவா என்று கேட்கிறாங்க. நபியர்கள் சொன்னாங்க, அப்போ உனக்கு தெரியாத ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான் என்று சொன்னால் வேலை செய்து முடித்தவுடன் அவனுக்கான கூலி வழங்கப்பட வேண்டும், அதுதான் முறை என்று சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, இது லைலத்துல் கத்ர் இரவு மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவிலும் மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அவ்வளவு மகத்துவமிக்க சிறப்புமிக்க இந்த மாதத்தை, ரமலானுடைய
சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய குடும்பங்களே, இன்றைய இந்த நிகழ்வில் 2 தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. 2 விஷயம் குறித்து பேச வேண்டும் என்று. முதல்ல ரமலான், அடுத்ததாக ஸகாத்தை குறித்தும் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸகாத் அப்படிங்கிறது எப்படி ரமலானை அல்லாஹ் எல்லா சமுதாய மக்களுக்கும் கடமையாக்கினாலோ அது போன்றுதான் ஸகாத்தையும் எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கினான். ஏதோ புதுசா இந்த உம்மத் முஹம்மதியாவுக்கு மட்டும் கடமையாக்கலாம் என்பதல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கினார். அதை பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லியும் காட்டுகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தின நபிமார்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த விஷயங்களை சொல்கிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனூ இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாய மக்களான பனூ இஸ்ரவேலர்களுக்கு வாக்குறுதி வாங்கினான். அந்த விஷயத்தை எல்லாம் குறித்து சொல்கிறான். வஇத் அஹதுனா மீதாக பனி இஸ்ராயீல, பனூ இஸ்ரவேலர்களுக்கு நாம் வாக்குறுதி வாங்கினோம். என்னென்ன விஷயங்களை குறித்து வாக்குறுதி வாங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்க அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். சொந்த பந்தங்கள், ஏழைகள் அனைவருக்கும் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டே வந்து வயுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த, தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும், ஸகாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் பனூ இஸ்ரவேலர்களிடத்திலே வாக்குறுதி வாங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே நமக்கு மட்டுமல்ல, முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த ஸகாத்தையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தில் நல்ல ஒருவனுக்கு செல்வத்தை வாரி வழங்கினான். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். காரூன் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை அல்லாஹ் வழங்கினான். அவனுக்கு சொல்லப்பட்ட ஸகாத்தை கொடுப்பான். உன்னுடைய இந்த கருண செல்வங்களுக்கு நீ ஸகாத்தை கொடு என்று சொல்லப்பட்ட போது அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? இன்னமா ஊதீது அலா இல்மின் இந்தி, இந்த கருண செல்வங்கள் என்னுடைய கல்வி, என்னுடைய இல்மினால் கிடைத்தது, எனக்கு கிடைச்சது அந்த கல்வி ஞானத்தால் கிடைத்தது, அவங்களை கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனையும் அவனுடைய சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தும் பூமியில சொல்லி வாங்கினான். இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். ஸகாத் என்பது எல்லா சமுதாய மக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒன்றுதான். அது மட்டுமல்ல, நம்ம நினைச்சுக்கிறோம் ஸகாத் என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மதீனாவில் வந்த பிறகு கடமையாக்கப்பட்டது. ஆனா உண்மையான இந்த விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டத்திலேயே ஸகாத் வலியுறுத்தப்பட்டது, கடமையாக்கப்பட்டதுதான். ஆனால் வலியுறுத்தப்பட்டது மக்காவுடைய காலத்திலேயே ஸகாத் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டது. ஸகாத்தை குறித்து பேசக்கூடிய வசனங்களை பார்த்தோம் சொன்னா மக்கியும் இருக்கிறது, மதனியும் இருக்கிறது. மக்கியும் இருக்கிறது, மதனியும் இருக்கிறது. அதே போல வசனத்துல 141வது வசனம் பலவந்தனா 8வது ஜுஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி என்று சொல்றான். இந்த வசனத்துக்கு இமாம் தப்ரீ ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் தப்ரீல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அன்றைய காலத்தில் இருந்த இது நடைமுறையில் இருந்த ஸகாத் என்று சொல்றார்கள். அதாவது நீங்கள் அறுவடை செய்யும் போது அதற்குரிய உரிமைகளை கொடுங்கள். ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, நீங்கள் அறுவடை செய்கின்ற போது அதற்குரிய ஹக்கை, அதற்குரிய பங்கை நீங்கள் என்ன செய்ய, ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஸகாத் தான், அன்றைய காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு ஸகாத் என்று இமாம் தப்ரீ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மக்கா
எல்லாவற்றையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இரவோடு இரவாக அறுவடை செய்வதற்கு அந்த மக்கள் அந்த 3 பிள்ளைகளும் போனாங்க. இந்த வயல்ல பார்த்து சொன்னா ஒண்ணும் இல்லாத போச்சு. ஒருத்தர் சொல்றாரு ஏதோ வழிதவர்கள் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்றாரு வழிதவரெல்லாம் வரல, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, பாவெல்லாம் அப்படி செய்ய மாட்டாரு, பாவம் என்ன செஞ்சாலும் அதையும் நாமளும் செய்வோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நீங்க எதாவது கேட்கல, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. ஆனா அப்படியே போல எல்லாத்தையும் உதவி செய்யலாம். அந்த மக்களுக்கு ஒரு பிடிமானத்தை, ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டுகிறார். இது மக்காவுடைய இறங்கிய வசனம் தான். மக்காவுடைய காலத்திலேயே ஏழைகளுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமூர்ஜான் சொல்லுவாரு, உலகத்திலேயே எல்லா மதங்களுமே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது, வலியவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் மட்டுமே ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார். ஏழைகளுக்கு கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறது என்று ராமூர்ஜான் ஒரு இடத்தில் பேசுகிறார். அன்புக்குரிய உறவுகளே, இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் என்பது எல்லா விதத்திலும் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு செய்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு இஸ்லாமிய அந்த குடியரசை ஏற்படுத்தினார்கள். ஏற்படுத்திய பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் அல்லாஹ் கடமையாக்கினார். அல்லாஹ் வசனத்தை எழுதினார், "குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம்" என்று அல்லாஹ் வசனத்தை எழுதினார். "குத் மின் அம்வாலிஹிம்" அவருடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் எடுங்கள், ஜகாத்தை எடுங்கள். துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜகாத் அப்படிங்கிறது அவருடைய அகத்தையும் அவருடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். எடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், உத்தரவு பிறப்பித்தான். அதுக்கு பிறகுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி ஆட்களை ஏற்படுத்தி கட்டாயமாக ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்தினார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அமல்படுத்தும் போது ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தெரியும். தஆலா அப்படிங்கிற ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர்கிட்ட போய் நீங்க ஜகாத் கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் அதான் சொன்னார், இது ஜிஸ்யா மாதிரி இருக்குது, இது ஜிஸ்யா மாதிரி இருக்குது. அதாவது இஸ்லாம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த வரியை போன்றதாக இருக்கிறது, என்னால் கொடுக்க முடியாதுங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி 2க்கு பிறகு ஜகாத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆட்களை எல்லாம் ஏற்படுத்தி வசூல் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த ஜகாத்துடைய விஷயங்களை குறித்து குர்ஆன்ல சொல்லுகின்ற போது பல்வேறு விதமாக சொல்லுகிறார். எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமுடைய பிரதானமான கடமை என்பதும் இவர் முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் என்றும் அல்லாஹ் சொல்றார். வசனத்துல சூரத்து தௌபால எப்படி சொல்றான் பாத்தீங்கன்னா, "ஃபஇன் தாபு வ அகாமு ஸலாத வ ஆத்து ஸகாத ஃபஹல்லு சபீலஹும்", அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டினார், ஜகாத்தும் கொடுத்தால் ஃபஹல்லு சபீலஹும், அவர்களை அவருடைய பாதையில் விட்டுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க, அவர்களை எதுவும் செய்து விடாதீர்கள். என்ன முக்கியமான பிரதானமான கடமை அதை செய்கிறார், அதனால அவரை விட்டுருங்கன்னு சொல்றான். அதே போல அதுக்கு அடுத்த இன்னொரு வசனத்துல எப்படி சொல்றான், "ஃபஇன் தாபு வ அகாமு ஸலாத வ ஆத்து ஸகாத ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன்" என்று சொல்றான். தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தால் அவங்க யார் தெரியுமா, இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், மார்க்கத்தின் சகோதரர்களாக விட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இஸ்லாம் ஒரு முஃமின் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் இதை சொல்கிறார். ஒரு முஃமின் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார். அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா, யாராவது ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கன்னு சொன்னாக்கா அவர்களோடு யுத்தம் செய்ய
முஸ்லிமுடைய அடையாளம் என்று சொன்னால் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஜகாத்தை கொடுக்கலன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த நெருக்கத்திற்கு வந்து விட்டார். அதனாலதான் சொன்னாங்க அவரோடு நான் யுத்தம் செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிகளுடைய சோபத்திலிருந்து அந்த விளைந்த கருத்துக்களை உள்வாங்கியதன் காரணமாக தான் சஹாபாக்களும் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு வஃபாத்துக்கு பிறகு சில பேர் பேசுகிறாங்க ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்க. இப்படி மறுக்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யாரெல்லாம் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்களோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன், போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே உடனே கேட்டாங்க, அவர்கள் முஸ்லிமா இருக்காங்க, கலிமா சொல்லியிருக்காங்க, தொழுகிறாங்க, ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எப்படி யுத்தம் செய்ய முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஜகாத்தாக ஒட்டகத்தை மட்டுமல்ல ஒட்டகத்தை கட்டக்கூடிய இந்த கயிறை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னபோது அதுக்கு பிறகுதான் வைக்கிறாங்க. கடைசியாக அந்த நிகழ்ச்சியுடைய இறுதியில சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினான், அவர்கள் சொன்னதுதான் சத்தியம், அவர்கள் சொன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதை சொன்னார்களோ அதுதான் சத்தியம், நான் பிறகு விலகிக் கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஈமானுடைய அடையாளம் ஒரு முஃமினுடைய அடையாளம் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் அதை வரமாட்டேன் என்று மறுக்கின்ற போது அதை விட்டு வெளியேறக்கூடிய அந்த கடைசி கட்டத்தில் வந்து விடுகிறார்கள். ஏனென்றால் நான் அவர்களோடு யுத்தம் செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களும் இதுதான் நடந்தாங்க. நாம் ஜகாத்தை மனமுண்டு கொடுக்க வேண்டும். ஈமானுடைய அடையாளம் இன்னும் ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க, ஸலாத்தும் 3 விஷயங்கள் இருக்கிறது. மன் ஃபஅலஹுன்ன, யார் அந்த 3 விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ ஃபக்கத் தஅம தஅமுல் ஈமான், ஈமானுடைய அந்த இன்பத்தை, ஈமானுடைய அந்த சுவையை பெற்றுக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க ஜகாத்தை கொடுக்கிறீங்க, அந்த 3 விஷயங்களை செய்றீங்கன்னு சொன்னா ஈமானுடைய சுவை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். முதலாவது சொன்னார்கள், மன் அபத லில்லாஹி வஹ்தஹு, யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறாரோ, யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறாரோ, ஃபஇன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஏன்னா அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவன்தான் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறான். எனவே யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறாரோ அவர் ஈமானுடைய சுவை, ஈமானுடைய இன்பத்தை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஆது ஜகாத்த மாலிஹி, யார் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்கிறாரோ அவரும் ஈமானுடைய அந்த இன்பத்தை, ஈமானுடைய அந்த சுவையை பெற்றுக் கொள்வார். எனவே நம்ம எப்படி கொடுக்கிறாங்க சொல்றாங்க, நீங்க ஜகாத்தை எப்படி கொடுக்குறீங்கன்னா மனம் முகத்து கொடுங்க, சந்தோஷப்பட்டு கொடுங்க. சரி வருஷம் கொடுத்துட்டே இருக்கணுமா, என் சொத்து செலவுலாம் பாதிக்க இருக்குது, இப்படி சடைவடைந்து வெறுப்படைந்து என்ன செய்யாதீங்க, உங்களுடைய ஜகாத்தை கொடுக்காதீங்க, மனம் முகத்து கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அதோடு நிறுத்தாம அடுத்து இன்னும் நிறைய சொன்னாங்க, வலல் கரிமத்தை வலல் ரவீயத்தை, நீங்க கால்நடைகளை வைத்திருந்து அதிலிருந்து நீங்கள் ஜகாத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் வயசான கிரட கொடுக்காதீங்க, அட்டமானத்தையும் கொடுக்காதீங்க, வயசான கிரடையும் கொடுக்காதீங்க, அட்டமானத்தையும் கொடுக்காதீங்க, நடுத்தரமாக உங்களுக்கு எதை நீங்கள் பயன்படுத்துவீர்களோ அந்த நடுத்தரமாக நீங்கள் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விளக்கமாக மனிதன் புத்தி கொள்ளலாம். நிறைய பார்க்கணுமா இல்லையா, ஜகாத்து கொடுக்கும் போது இது மட்டமா இருக்குது அர்த்தம் கொடுப்பாங்க, இது மட்டமா இருக்குதோ சில பேர் இந்த புடவை துணிமணிலாம் கொடுப்பாங்க, 100 ரூபாய்க்கு ஒரு புடவை, 200 ரூபாய்க்கு ஒரு புடவை, 100 புடவை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஜகாத் கொடுக்குற 100 ரூபா புடவை, மட்டமான கை, மட்டமான துணிமணிகளை கொடுப்பாங்க. கொடுக்குறவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, வலல் தரிமத்தை வலல் ரதீகத்தை, நீ கிழடு கட்டையும் கொடுக்காத, மட்டமானதையும் கொடுக்காத, நடுத்தரமாக நீ உனக்கு என்ன பயன்படுத்துவார், நீ எதை உனக்கு பயன்படுத்த
குர்பானியாக கொடுக்கிறார்களோ மதங்களை வச்சு சொன்னா ஒரு நெருப்பு வந்து கட்சி கொடுக்கும். அப்படின்னா அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதற்கான அர்த்தம். இவர் என்ன செஞ்சாரு? ஹாபில் அவர் ஒரு கால்நடை வச்சிருந்தார். கால்நடை பராமரிப்பார். நல்ல தன்னுடைய கால்நடைகள்ல நல்ல தரமானது அதை கொண்டு போய் வச்சார். ரெண்டு பேர்ல யார் அதை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா ஹாபிலுடைய குர்பானியை அதை ஏற்றுக்கொண்டார். ஃபஸ்ட்டுகள் சொல்றாங்க இதற்கான காரணம் அவர் நீங்க என்னன்னா எல்லாருக்கும் என்ன செய்வது கழிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டமானது மட்டமானது கொண்டு போய் வச்சாரு. இவரு நான் அல்லாஹ் கழிச்சிடும் உயர்வானதாக இருக்க வேண்டும், அதெல்லாம் உயர்வாக இருக்கணும் வச்சாரு. அதனால நல்லா எடுத்துட்டான். ஐஷா நாய்க்கு என்ன செய்வோம்னா ஏழைகளுக்கு தர்மம் செய்கிற போது அத்தனை தேய்ச்சி கொடுப்பான். அத்தனை தேய்ச்சி தர்மம் செய்வான். அவங்க அடிமைகள் கேட்டாங்க, ஏன் அத்தனை தேய்க்கிறீங்கன்னு கேட்டான். அல்லா குழந்தை எப்படி சொல்லலாம், எப்போது சதக்கா அல்லா சதக்காவை அவளே வாங்குகிறார். அந்த தன்னுடைய கையில வாங்கலாம். அல்லாவுடைய கையில நான் கொடுக்கும் போது அது மனமாக இருக்க வேண்டும். எப்படி பார்த்தாங்க, பிச்சைக்காரன் கொடுக்கல, நாங்க பிச்சைக்காரன் கொடுக்கல, அல்லாவுக்காக கொடுக்கிறேன். அதனால நறுமணம் பூசி கொடுத்தாங்களா. அந்த சிந்தனை இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் சக்காத்தை வழங்கணும் சொன்னால் அல்லாவுக்காக எப்படி கொடுக்கிறோம், நல்லதை கொடுக்க வேண்டும். நாம் எதை பயன்படுத்துவோம் அதை கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்தீங்கன்னா ஈமானுடைய சுவையை நினைச்சு அனுபவிச்சுருங்க. மூணாவதாக சொன்னார்கள் எந்த அடியார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ அவனும் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வான். சஹாபாக்கள் கேட்டார்கள், இதை சொல்ல என்ன நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்றால் அதற்கு என்ன கருத்து, என்ன பொருள் என்று கேட்டபோது உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅலமு அன்னல்லாஹ யரா ஹைது கான, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யஅலமு அன்னல்லாஹ மஅஹு, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து வாழ்வது. ஹைது கான, எங்கிருந்தாலும் நாம் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்விலே வாழ்வது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் உள்ளத்தை பரிசுத்தம். அதாவது ரொம்ப ஷார்ட்டா சொல்றதா எல்லா நிலையிலும் இறை சிந்தனையோடு வாழ்வது, இறை சிந்தனையோடு வாழக்கூடிய அந்த பக்குவம், அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் உள்ள பரிசுத்தமாகிவிட்டது என்பதற்கான பொருள். அப்படி வருகின்றது ஈமானுடைய அந்த இன்பத்தை, ஈமானுடைய அந்த சுவையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நாம் ஈமானுடைய அந்த சுவையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ் எந்த பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து மனம் வந்து சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல, ரோட்ல போற எவனுக்கும் கொடுக்கவில்லை, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற போது அந்த ஜக்காத்தை மனம் வந்து நாம் எதை பயன்படுத்துவோமோ அதை கொடுக்கின்ற பொழுது ஈமானுடைய அந்த இன்பத்தை, ஈமானுடைய சுவையும் நாமும் பெற்றுக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சிந்தனைகள் அனைவருக்கும் வரக்கூடிய அந்த ரமலானை நல்ல முறையிலே நோன்பு எல்லா அமல்களையும் கடைபிடிப்பதற்கும், அதுபோன்று ஜக்காத்தை முறையாக பாரமாக கருதாமல், சடைவாக வெறுப்பாக கருதாமல், சந்தோஷமாக அல்ல எந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது நாம சம்பாதிக்கல, அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து இஹ்லாஸோடு ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் கொடுக்க முடியுமானாங்க. நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து முடியுமானாங்க. ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.